ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக் சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்க ரொம்ப ஈஸியாக குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் வேக வைக்கலாம் கட் பண்ண உருளைக்கிழங்க. அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு முழுகின அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மூடி போட்டு 3 விசில் வரணும் வரைக்கும் வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்த உருளைக்கிழங்கு நம்ம தோல் எடுத்து இன்னொரு பாத்திரத்துலேக்கு மாற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் பொடியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கையால் இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆன வரைக்கும் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். ஃபைனலாக கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ண மாவை ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் இதோட ஷேப் பண்ணுறது. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். சும்மா கையால் கூட நீங்கள் ஷேப் மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா போட்டு வச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஹீட் ஆனால் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். ஹையில் வைக்க வேண்டாம். ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சு வந்ததுமே திருப்பி விடலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ். நீங்கள் ஈவினிங் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.